இது போல் ரேஷன் அரிசி சாதம் நல்லா வல்ல வெளியேன்னு வெடிக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அரிசி அளந்து எடுத்துன்னு இருக்கிறேங்க. இது சாதம் நல்லா வல்ல வெளியேன்னு வரணுன்னா உப்பு கொஞ்சம் அரிசி ஊற வைக்கும்போதே போட்டுங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டங்க. அது 2 மணி நேரம் ஊறிட்டு பிற்பாடு கழுவுனிங்கன்னா வெளியேன்னு இருக்குங்க அரிசி. நம்ம அதில் சாதம் வெடிச்சோம்னா நம்ம வீட்டில் மூட்டை அரிசி வெடிக்கிற மாதிரியே இருக்கு. அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உலை வச்சுக்கலாம். இது உலை நல்லா காயட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த அரிசியை ஒரு 6 முறை கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்துடும் பாருங்கள். இது போல் உப்பு போட்டு ரேஷன் அரிசி ஊற வச்சு கழுவுங்க. நல்லா வெள்ளையாக நமக்கு அரிசி கிடைக்கும். சாதமும் நல்லா வெள்ளையாக இருக்கும். அரிசி உலையில் போட்டோம். இப்போ மூடி வைக்கலாம். சாதம் பொங்கிடுச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த சாதம் வேகுங்க. இது வேகட்டும். அதுங்காட்டி நம்ம இதுக்கு இந்த சாதத்துக்கு கீரை காரக்குழம்பு அதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கீரை கடையலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சாதம் நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி நம்ம வெடிக்கட்டிக்கலாம். அதுலேருந்து சிரிக்கரை நல்லா அழிச்சிட்டோம். 2 முறை அழிச்சிட்டு வச்சுக்கிறேன். இதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். நல்லா கீரை வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வெடிக்கட்டி கடைஞ்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். அது நல்லா இது போல் கடைஞ்சிடலாம். இப்போ அந்த கீரையிலேருந்து வெடிகட்டி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். அந்த கீரையில் ஊற்றிக்கலாம். சிரிக்கிற கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரேஷன் அரிசி வெடித்து வச்சுட்டுருக்க சாதம் அதை நம்ம போய் போட்டுன்னு வந்து இந்த குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்லாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க.
இது போல் நீங்களாம் ரேஷன் அரிசி வெடிச்சு பாருங்கள், சாதம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி இந்த கீரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. தக்காளி ஊறுக்காய் கூட நல்லா இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.